மத்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் ஈ-ஷாம் போர்ட்டல் எனும் இணைப்பிற்காக நடைபெற்ற விழாவில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு அமைச்சர் சந்திர பிரியங்கா தலைமையில் அடையாள அட்டை வழங்கப்பட்டது. இந்திய நாட்டில் வசிக்கும் 43.7 கோடி அமைப்பு சாரா தொழிலாளர்களை முறையாக கண்டறிந்து அவர்களுக்கான நலத்திட்டங்கள் மற்றும் வேலைவாய்ப்பினை உருவாக்கும் பொருட்டு மத்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் மூலம் ஈ-ஷாம் போர்ட்டல் எனும் வலைதளத்தை உருவாக்கியுள்ளது. இதன் மூலம் தேசிய அமைப்பு சாரா தொழிலாளர்களின் தரவுகளை சேகரிக்கும் பணி கடந்த 26ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் முதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொழிலாளர் நல அமைச்சர் சந்திர பிரியங்கா அறிவுறுத்தலின்படி புதுவையில் பணிபுரியும் அனைத்து தொழிலாளர்களையும் இத்திட்டத்தில் பயனாளியாக இணைப்பதற்காக புதுச்சேரி சுப்பராயன் வீதி அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல சங்கம், தட்டாஞ்சாவடி கட்டிடம் மற்றும் இதர கட்டுமான தொழிலாளர் நல வாரியம், அரியாங்குப்பம் தொழிலாளர் மற்றும் குழந்தைகள் நல மையம், மேட்டுப்பாளையம், வில்லியனூர், நெட்டப்பாக்கம், பாகூர் அரசு தொழில்நுட்ப மையங்கள், களித்தீர்த்தால் குப்பம், மதகடிப்பட்டு கிராமப்புற தொழிலாளர்கள் மற்றும் குழந்தைகள் நல மையம், லிங்காரெட்டிப்பாளையம், காட்டேரிக்குப்பம் கிராமப்புற தொழிலாளர் மற்றும் குழந்தைகள் நல மையம், நலக்கூடம் போன்ற 11 மையங்களில் சிறப்பு முகாம்களில் பதிவு செய்வதற்கான துவக்க விழா தொழிலாளர் துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா தலைமையில் தொழிலாளர் துறை அலுவலகத்தில் கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 50க்கும் மேற்பட்ட அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ஈ-ஷாம் அடையாள அட்டை வழங்கப்பட்டது. ஷாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி மற்றும் ஜிப்போ டெக்னாலஜி சென்னை இணைந்து ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி ஷாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி மற்றும் ஜிப்போ டெக்னாலஜி சென்னையில் இணைந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளில் படிக்கும் ஏழை மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி லாஸ்பேட் குறிஞ்சி நகர் 3வது தெருவில் இயங்கி வரும் ஷாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு ஷாரோன் சொசைட்டி நிறுவனர் மோகன் தலைமை தாங்கினார். துணைத் தலைவர் ராஜ்மோகன் வரவேற்புரையாற்ற பொருளாளர் சுகுணா முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சிக்கு புதுவை தமிழ்ச்சங்கம் பொருளாளர் பாவலர் திருநாவுக்கரசு சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையை வழங்கினார். இதுவரை சுமார் 40க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியருக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சிக்காக ஷாரோன் சொசைட்டி உறுப்பினர்கள் பால்ராஜ் மற்றும் வசந்தலட்சுமி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். மின்துறையை தனியார் மயமாக்குவதை கண்டித்து புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் உப்பளம் தலைமை மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மின்துறையை தனியார் மயமாக்க மத்திய அரசு முடிவெடுத்து அதற்கான நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. இந்த நிலையில் மின்துறையை தனியார் மயமாக்க கூடாது என மின்துறை ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வரும் நிலையில் புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருந்தனர். அதன்படி புதுச்சேரி மாநில முதன்மை செயலாளர் தேவபொழிலன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி உப்பளம் தலைமை மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இதேபோன்று புதுச்சேரியில் வடமங்கலம், திருபுவனை, தொண்டமாநத்தம் மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட 6 இடங்களில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டம் குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவபொழிலன் கூறும்பொழுது, மத்திய அரசு மனம் போன போக்கில் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கி வருகிறது. இது கண்டிக்கத்தக்கது எனவும் ஒவ்வொரு பொதுத்துறை நிறுவனங்களையும் விற்பனை செய்து லாபம் ஈட்ட மத்திய அரசு நினைப்பதாகவும் குற்றம் சாட்டிய அவர், மின்துறையை தனியார் மயமாக்குவதை மத்திய அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். முத்தியால்பேட்டை சோலைநகர் பூங்காவை திறக்க கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பூங்கா முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலைநகர் சிறுவர் பூங்காவை புதுச்சேரி நகராட்சி உடனடியாக திறக்க வேண்டும். பூங்காவில் உடற்பயிற்சி சாதனங்களை ஏற்படுத்தி தர வேண்டும். ஏற்கனவே இருந்த ஜமாஸ் மின் வழக்கு வசதி அமைத்து தர வேண்டும். சோலைநகர் பகுதியில் காவல்துறையின் ரோந்து பணியினை மேற்கொள்ள வேண்டும். அப்பகுதியில் சுத்தமான குடிநீர் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சோலைநகர் பூங்கா எதிரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முத்தியால்பேட்டை கிளை செயலாளர் பாரி தலைமை தாங்கினார். பிரதேச செயலாளர் ராஜாங்கம், செயற்குழு உறுப்பினர்கள் ராமச்சந்திரன், ஸ்ரீனிவாசன், கவுஞ்சியப்பன், அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன கௌரவ தலைவர் பாலமோகனன் ஆகியோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர். போராட்டத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த திரளானோர் பங்கேற்றனர். பொதுத்துறை வங்கிகளை தனியார் மயமாக்கல் சட்ட மசோதாவை கண்டித்து புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் அண்ணா சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் பொதுத்துறை வங்கிகளை தனியார் மயமாக்கல் சட்ட மசோதாவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அண்ணா சிலை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு சம்மேளன தலைவர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார். கௌரவ தலைவர் பாலமோகனன் முன்னிலை வகித்தார். பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், ஆலோசகர் பிரேமதாசன், அமைப்பு செயலாளர்கள் சிவஞானம், சேகர், முனுசாமி, செயலாளர் ஜவஹர் கண்டன உரையாற்றினார். பொதுத்துறை வங்கிகளை தனியார் மயமாக்கல் சட்ட மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். முடிவில் பொருளாளர் கிறிஸ்டோபர் நன்றி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட படப்பிடிப்பிற்கான வரியை குறைக்க கோரி சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை நடிகர் சந்தானம் சந்தித்து வலியுறுத்தினார். புதுச்சேரியை மையமாக வைத்து நடிகர் சந்தானம் கதாநாயகனாக நடிக்கும் புதிய திரைப்படம் 40 நாட்கள் புதுச்சேரியில் முழுக்க படப்பிடிப்பு நடைபெற உள்ளது. மேலும் இத்திரைப்படத்திற்கான பூஜை ஸ்ரீ கௌசிக பாலசுப்ரமணிய முருகன் கோவிலில் நடைபெற்றது. இந்த நிலையில் நடிகர் சந்தானம் புதுவை சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து பெற்றார். மேலும் புதுச்சேரியில் உயர்த்தப்பட்டுள்ள படப்பிடிப்பிற்கான கட்டணத்தை குறைக்கவும், சுற்றுலா தலங்களில் படப்பிடிப்பதற்கான அனுமதியை எளிய முறையில் வழங்க நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தியுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் பல்வேறு அணிகளின் செயற்குழு கூட்டம் 100 அடி சாலையில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சி மாநில இளைஞர் அணி, மகளிர் அணி, விவசாய அணி, சிறுபான்மையினர் அணி, ஓபிசி அணி, எஸ்டி அணி ஆகிய 6 அணி நிர்வாகிகள் ஒருங்கிணைந்த செயற்குழு கூட்டம் 100 அடி சாலையில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு மாநில தலைவர் சுவாமிநாதன் தலைமை தாங்கினார். மேலும் இந்த கூட்டத்தில் அணிகளின் மாநில தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றனர். மாநிலத்தில் எதிர்வரும் உள்ளாட்சி தேர்தல் குறித்தும் கட்சி மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் பல்வேறு ஆலோசனைகள் மற்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. களித்தீர்த்தால்குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் கலைக்கல்லூரியில் நமது நாட்டின் உயிரிழந்த இராணுவ குடும்பத்தாருக்கு கொடிநாள் நிதி திரட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மதகடிப்பட்டு களித்தீர்த்தால்குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் கலைக்கல்லூரியில் நமது நாட்டின் உயிரிழந்த இராணுவ குடும்பத்தாருக்கு ஆண்டுதோறும் கொடிநாள் நிதி திரட்டுவது வழக்கம். இதையடுத்து இன்று தேசிய மாணவர் தரைப்படை தலைமை கமாண்டர் ஹசாரிகா உத்தரவுக்கிணங்க கொடிநாள் நிதி திரட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு கல்லூரியின் உடற்கல்வி இயக்குநர் முனைவர் ஆதவன் வரவேற்புரை வழங்கினார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் பாபு கலந்து கொண்டு தலைமை உரையாற்றினார். அதைத் தொடர்ந்து முதல்வர் கொடிநாள் நிதியை அளித்து தேசிய மாணவர் தரைப்படை மாணவர்களை புதுவையில் பல்வேறு பகுதிகளுக்கு நிதி திரட்டும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் தேசிய மாணவர் தரைப்படை லெப்டினன்ட் முனைவர் கதிர்வேல் மற்றும் தரைப்படை மாணவர்கள் செய்திருந்தனர். போத்தீஸில் புதிய அறிமுகமாக போத்தீஸ் வர்ண மஹால் தங்க நகை கண்காட்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி போத்தீஸில் புதிய அறிமுகமாக போத்தீஸ் வர்ண மஹால் தங்க நகை கண்காட்சி மற்றும் விற்பனை 17-12-21 முதல் 19-12-21 ஆகிய 3 தினங்கள் புதுச்சேரி போத்தீஸ் 2ஆம் தளத்தில் நடைபெறுகிறது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக போத்தீஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர்கள் அசோக், வருண், திவ்யா ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி இக்கண்காட்சி மற்றும் விற்பனையை துவக்கி வைத்தனர். இந்த கண்காட்சியில் தங்கம், வெள்ளி, வைரம், பிளாட்டினம் ஆகிய நகைகளின் அதிநவீன அழகிய மாடல்கள் வைக்கப்பட்டிருந்தது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் கவரக்கூடிய வகையில் தங்க நகைகள் வைக்கப்பட்டிருந்தது. இக்கண்காட்சியில் சிறப்பு தள்ளுபடியாக சவரன் ஒன்றுக்கு 500 ரூபாயும், வைரம் கேரட் ஒன்றுக்கு 10,000 ரூபாய் தள்ளுபடியும், வெள்ளி ஆபரண செய்கூலியில் 25% தள்ளுபடியும், வெள்ளி கொலுசுகளுக்கு செய்கூலி மற்றும் சேதாரம் இல்லை. இதுபோன்ற சிறப்பு சலுகைகள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி போத்தீஸ் பொது மேலாளர் அருண்மொழி, போத்தீஸ் வர்ண மஹாலின் துணைத் தலைவர் முத்துக்குமார் மற்றும் போத்தீஸ் வர்ண மஹாலின் பொது மேலாளர் விஜய் ஆகியோர் செய்திருந்தனர். போத்தீஸ் வர்ண மஹாலின் புதிய கிளையை புதுச்சேரியில் துவங்குமாறு பல வாடிக்கையாளர்கள் தங்கள் விருப்பங்களை தெரிவித்துள்ளனர். அறிவிப்புகளை மட்டுமே அறிவித்துவிட்டு அதை செயல்படுத்த முடியாத அரசாக ரங்கசாமியின் அரசு உள்ளதென புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரியில் உள்ள ரங்கசாமி தலைமையிலான அரசு சட்டமன்றத்தில் அறிவித்த எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை. என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு அமைந்தால் புதுச்சேரியில் பாலாறும் தேனாரும் ஓடும் என்று கூறினர். ஆனால் இதுவரை எந்த திட்டங்களையும் செயல்படுத்த முடியவில்லை.
பொதுப்பணித்துறை ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்தி வழங்கப்படும், ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்தி வழங்கப்படும் என்று கூறினர். பஞ்சாலைகள் திறக்கப்பட்டு நவீனப்படுத்தப்படும் என்று தெரிவித்தனர். ஆனால் இதுவரை எந்த ஒரு திட்டத்தையும் அரசு செயல்படுத்தவில்லை. மழையால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அனைத்து சாலைகளும் சேதமடைந்துள்ளது. இதனை சீரமைக்க எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என்று குற்றம் சாட்டிய நாராயணசாமி, அனைத்து துறைகளிலும் முதலமைச்சர் ரங்கசாமி அரசு தோல்வியை கண்டுள்ளது. மேலும் மழை நிவாரணம் குறித்து காரைக்காலில் இருந்து ஒருவர் பேசும் பொழுது விரக்தியோடு முதலமைச்சர் பேசுவது தெரிகிறது என்றார். சட்டமன்றத்தில் அறிவித்த அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்த முடியாத ரங்கசாமி அரசை கண்டித்தும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடத்த காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டுள்ளது என தெரிவித்த நாராயணசாமி, அந்த பேரணி வெங்கடசுப்பா ரெட்டியார் சிலையிலிருந்து சட்டமன்றம் நோக்கி நடைபெறும் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த போட்டியின் பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் சுப்பிரமணியன் ஆகியோர் உடனிருந்தனர். சினிமா கலைத்துறையில் சாதித்தவர்களுக்கு விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரியில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு நடிகர் மற்றும் சினிமா கலைஞர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். ஏஎம்என் குளோபல் குரூப் சார்பில் சினிமா கலைத்துறையில் சாதித்தவர்களுக்கு விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இதில் பரதநாட்டியம், நடனம், இசை, பாடல், நடிப்பு உள்ளிட்ட பல்வேறு கலைகளில் சாதித்து கின்னஸ் ரெக்கார்டில் இடம்பெற்றவர்களையும் பல்வேறு விருதுகளை பெற்றவர்களை கௌரவிக்கும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி சினிமா கலைஞர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். இவ்விழாவில் அவர் பேசும் பொழுது, சினிமா கலைஞர்களை கௌரவிக்கும் விருதுகளை வழங்குவது நல்ல வாய்ப்பாக உள்ளதெனவும், அதேவேளையில் இதுபோன்ற விழாக்களை புதுச்சேரியில் நடத்துவதற்கு சினிமா கலைஞர்களுக்கு தனது நன்றியை தெரிவிப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் ஏஎம்என் குளோபல் குரூப்ஸ் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது. அதற்கு பாராட்டுகளை தெரிவிப்பதாகவும் அவர்கள் சேவை மென்மேலும் தொடர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் சட்டசபை நோக்கி பேரணியாக சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள், ஓய்வூதியர்கள் கூட்டு போராட்டக் குழு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 1 மணி நேரம் பணி புறக்கணித்து நேற்று மாலை 5 மணியளவில் சட்டசபை நோக்கி பேரணியாக சென்றனர். சுதேசிமில் அருகே துவங்கிய பேரணிக்கு ஒருங்கிணைப்பாளர்கள் விநாயகவேல், ஆனந்த கணபதி தலைமை தாங்கினர். சட்டசபை நோக்கி சென்ற பேரணியை சம்பாகோவில் அருகே பெரிய கடை போலீசார் தடுத்து நிறுத்தினர். அங்கு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் லட்சுமணசாமி, அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன கௌரவ தலைவர் பாலமோகனன் கண்டன உரையாற்றினார். பிற மாநிலங்களில் நகராட்சி ஊழியர்களுக்கு வரிகள் அனைத்தையும் அரசே ஏற்றுக்கொண்டு சம்பளம், பென்ஷன் வழங்குவது போல் புதுச்சேரி அரசும் வழங்க வேண்டும். 2004ஆம் ஆண்டுக்கு முன் பணியில் சேர்ந்த ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் வலியுறுத்தப்பட்டது. புதுச்சேரி ரெட்டியார் பாளையத்தில் ஆசிரியையிடம் கத்தியை காட்டி மிரட்டி 12 பவுன் தங்கச் சங்கிலியை பறித்ததாக 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி ரெட்டியார் பாளையம் செல்லப்பாப்பு நகர் 4வது பிரதான சாலையை சேர்ந்தவர் டேனியல் கிருஷ்ணன். இவரது மனைவி வின்னி பிரிசில்லா. தனியார் பள்ளி ஆசிரியரான இவர் தனது வீட்டில் ஒரு பகுதியை வாடகைக்கு விடுவதாக போர்டு வைத்திருந்தார். கடந்த மாதம் 16ஆம் தேதி இரவு 7:30 மணியளவில் அடையாளம் தெரியாத இருவர் வீடு வாடகைக்கு வேண்டும் என கூறி வீட்டிற்குள் நுழைந்துள்ளனர். வீட்டை பார்ப்பது போல் வின்னி பிரிசில்லாவின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி அவர் அணிந்திருந்த 13 சவரன் செயினை பறித்து கொண்டு தப்பி ஓடிவிட்டனர். வின்னி பிரிசில்லா கொடுத்த புகாரின் பேரில் ரெட்டியார் பாளையம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்தனர். சீனியர் எஸ்பி லோகேஸ்வரன், எஸ்பி ஜிந்தா கோதண்டராமன் தரவின் பேரில் ரெட்டியார் பாளையம் இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர், சப் இன்ஸ்பெக்டர் சிவபிரகாசம் ஆகியோர் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு சம்பவம் நடந்த பகுதிகளில் இருந்த சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்து குற்றவாளிகளை தேடினர். நேற்று முன்தினம் இரவு 8 மணியளவில் போலீசார் புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். சந்தேகத்தின் பேரில் பைக்கில் வந்த இருவரை பிடித்து விசாரித்தனர். அவர்கள் உழவர்கரை ஜான், மூலக்குளம் பசும்பொன் நகர் கௌதம் என்பது தெரியவந்தது. விசாரணையில் முன்னுக்கு பின் முரடாக பேசியதால் இருவரையும் போலீஸ் ஸ்டேஷனில் அழைத்து சென்று விசாரித்தனர். இருவரும் வின்னி பிரிசில்லாவை மிரட்டி செயின் பறித்ததை ஒப்புக்கொண்டனர். அவர்களை கைது செய்த போலீசார் நகை மற்றும் பைக்கை பறிமுதல் செய்தனர். மார்கழி மாதத்தை முன்னிட்டு எல்லைப்பள்ளி சாப்பி பகுதியில் உள்ள சாரதாம்பாள் ஆலயத்தில் நடைபெற்ற பஜனை மற்றும் நாட்டிய அஞ்சலி நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்றனர்.
புதுச்சேரி எல்லைப்பிள்ளைச்சாவடி சாரதாம்பாள் ஆலயம் உள்ளது. ஆலயத்தில் ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜை மற்றும் நாட்டியாஞ்சலி பஜனைகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டு மார்கழி முதல் நாளையொட்டி ஆலய வளாகத்தில் சிறப்பு பஜனை மற்றும் வீணை நிகழ்ச்சி நாட்டியாஞ்சலி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் திரைப்பட நகரம் உருவாக்கப்பட வேண்டும் என புதுச்சேரி மாநில திரைப்பட ஊழியர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரியில் திரைப்பட கலைஞர்கள் மற்றும் ஊழியர்கள் அதிக அளவில் இருக்கின்றனர். இவர்கள் குறும்படங்கள், திரைப்படங்கள் மற்றும் விளம்பர படங்களில் நடித்து வருகின்றனர். ஆனால் அவர்களுக்கு சம்பளம் இதுவரை நிர்ணயிக்கப்படவில்லை. இந்த நிலையில் திரைப்பட ஊழியர்களை ஒருங்கிணைக்கும் வகையில் புதுச்சேரி மாநில திரைப்பட ஊழியர்கள் சங்கம் புதியதாக துவங்கப்பட்டுள்ளது. அதற்கு சங்க தலைவராக கீர்த்தி வர்மா, துணை செயலாளராக தியாகராஜன், எஸ் மீடியா மணிவேலன், மாநில பொதுச் செயலாளராக ஜானகிராமன், பொருளாளராக சக்திவேல் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் புதுச்சேரி மாநில திரைப்பட ஊழியர்கள் சங்க தலைவர் கீர்த்தி வர்மா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் கூறும்பொழுது, புதுச்சேரியில் திரைப்பட கலைஞர்கள் மற்றும் ஊழியர்கள் அதிக அளவில் உள்ளனர். ஆனால் அவர்களுக்கென்று அடிப்படை சம்பளம் இதுவரை நிர்ணயம் செய்யப்படவில்லை. புதுச்சேரியை சார்ந்த திரைப்பட தொழிலாளர்களுக்கு அரசு நலத்திட்டங்களில் முன்னுரிமை வழங்க வேண்டும். குறிப்பாக புதுச்சேரியில் திரைப்பட நகரம் உருவாக்கப்பட வேண்டும். திரைப்பட தொழிலாளர்களை அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கத்தில் சேர்க்க வேண்டும் என தெரிவித்த கீர்த்தி வர்மா, இது சம்பந்தமாக முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து விரைவில் மனு அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஆசாதி கா அம்ருத் மஹோத்சவ் தபால் அட்டை பிரச்சார போட்டியில் பங்கேற்ற கேந்திர வித்யாலயா மாணவர்கள் தங்களுடைய பிரச்சார தபால் அட்டையினை தலைமை தபால் கண்காணிப்பாளரிடம் வழங்கினர். இந்திய தபால் துறையும் எழுத்தறிவு மற்றும் பள்ளி கல்வித்துறை புதுடெல்லியும் இணைந்து ஆசாதி கா அம்ருத் மஹோத்சவ் என்ற தலைப்பில் தபால் அட்டை பிரச்சார போட்டி ஒன்றை பள்ளி குழந்தைகளுக்காக 2021 டிசம்பர் 1 முதல் 20ஆம் தேதி வரை நடத்தி வருகின்றது. இப்போட்டியில் 4ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து புதுச்சேரி ஜிப்மர் வளாகத்தில் அமைந்துள்ள கேந்திர வித்யாலயா மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களின் பிரச்சார தபால் அட்டையினை புதுச்சேரியில் உள்ள தலைமை தபால் கண்காணிப்பாளர் சிவபிரகாசத்திடம் அளித்தனர். இதில் பள்ளி முதல்வர் ஜோஸ் மேத்யூ மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் சக மாணவர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் நடத்தப்பட்ட தேனீ வளர்ப்பு பயிற்சி முகாமின் நிறைவு விழாவில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பங்கேற்று பயிற்சி முடித்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகம் மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் மேம்பாட்டிற்காக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. மகளிர் சுயமாக தொழில்கள் செய்வதற்காக பல்வேறு தொழிற்பயிற்சிகளையும் இக்கழகம் அளித்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக அனைத்து மகளிரும் தொழிற்பயிற்சி பெற்று சுய தொழில் துவங்கும் வகையில் புதுச்சேரி மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணைந்து 100 மகளிருக்கு தேனீ வளர்ப்பு பயிற்சி முகாம் கடந்த 13ஆம் தேதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த தேனீ வளர்ப்பு பயிற்சி நிறைவு விழா, தையல் பயிற்சி சான்றிதழ் வழங்கும் விழா மற்றும் புதிய தையல் பயிற்சி துவங்கும் விழா ஆகிய 3 சிறப்பு நிகழ்ச்சிகளும் முப்பெரும் விழாவாக புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் நூற்றாண்டு கல்வி வளாகம் 3வது தளத்தில் உள்ள கலந்தாய்வு அரங்கத்தில் இன்று காலை 10 மணி அளவில் நடைபெற்றது. இதில் விவசாயத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தேனீ வளர்ப்பு பயிற்சி முடித்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்புரையாற்றினார். முன்னதாக சமூக நலத்துறை செயலாளர் உதயகுமார் புதிய தையல் பயிற்சியை துவக்கி வைத்து வாழ்த்துரை வழங்கினார். மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகத்தின் வேளாண் இயக்குநர் சாந்தி வரவேற்புரையாற்றினார். தேனீ வல்லுநர் நடேசன் பயிற்சியினை முன்னின்று நடத்தியுள்ளார்.